ஹலோ கைஸ், என்னதான் இப்போ இந்தியனோட ஓப்பனிங் பேர் பயங்கரமா இருந்தாலும் இதை விட பயங்கரமா இருந்தது தான் இதுக்கு முன்னாடி இந்த பேர்ஸ்லாம். அதுல ஒரு ஓஜி பேர்னா ரோஹித் சர்மா, சிக்கர் தவான். நம்ம பெரிய பாய் ரோஹித் சர்மாவை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். இப்போ சிக்கர் தவானை பத்தி பேசுவோம். உங்களுக்கு சிக்கர் பாய் திருப்பி இறங்கினா எப்படி இருக்கும்னு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. அண்ணன் இந்தியன் டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு முன்னாடியே வெறித்தனத்தை காமிச்சிருக்காப்புல. அண்டர்-19 அந்த சீசன் எல்லாரும் மறந்து வரானுங்க. கிட்டத்தட்ட 505 அடிக்கிறாப்புல 300 டெல்லி டீம்ல ரஞ்சிக்கு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டு கௌதம் கம்பீர் கூட ஓப்பன் இறங்கிட்டு அங்கேயும் கலக்கிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணனுக்கு சான்ஸ் கிடைக்கிறது 2010 தான். ஏன்னா டைட்டான ஒரு இது, ஏன்னா டாப் ஆடுறப்ப பயங்கரமா இருந்துச்சு. டெபுவான மேட்ச் டெக்காராப்ல கழட்டி விடுறானுங்க. 2013 ஒரு வழியா சான்ஸ் கிடைக்குது டெஸ்ட்ல. அப்ப இருந்து ஆஸ்திரேலியா இன்ஸ்டா 85 பால் டெபுல செஞ்சுரியா போட்டு விட்டான் டெஸ்ட்ல. அதாவது 185 ரன் அடிக்கிறாப்ல அந்த மேட்ச். அப்புறம் என்ன தொட்டதெல்லாம் பொண்ணுதான். 2013 ஆரஞ்சு கேப் ஐபிஎல்ல சாம்பியன்ஸ் ட்ரோஃபில கலக்குறா. 2019 வேர்ல்டு கப் வரைக்கும் இந்தியாவுக்கு உசுரை கொடுத்து ஆடினாருங்க. எல்லா மேட்சஸும் ஐபிஎல்ல ஆட ஆரம்பிச்சா காட் லெவல். சிக்கர் பாய் செலிப்ரேஷனுக்கு நான் ஒரு வெறித்தனமான ஃபேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்.